சாம்சங் என்ற பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் என்ன சொல்கிறது என்றால், உங்களால் தொழிற்சங்கத்தை பதிய முடியாது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் கைவிட இந்த அரசாங்கம் சாம்சங் நிர்வாகம் சொல்கிறது, திமுக அரசாங்கம் என் பாக்கெட்ல சொல்றது. உங்களுக்கு வெட்கமாக இருக்க வேண்டாமா? கேவலமாக இருக்க வேண்டாமா? அசிங்கமாக இருக்க வேண்டாமா? ஒரு பன்னாட்டு முதலாளி வந்து இந்த நாட்டினுடைய எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டோம், நீ என் பாக்கெட்ல இருக்க வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம் சொல்கிறது என்றால், அதை விட கேவலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன இருக்க போகிறது? சங்கத்தை பதிய மாட்டேங்கிறாங்க. ஒரு சங்கம் தொழிற்சங்கம் பதிவு செய்ய கொடுத்தால் 45 நாட்களுக்குள் பதிவு செய்ய தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு 90 நாட்களுக்கு மேலாகியும் அவர்கள் பதிவு செய்யவில்லை. பதிவு செய்யாமல் இருப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து கடிதம் கொடுக்கிறார். வேற சாம்சங் நிர்வாகம் கடிதம் கொடுக்கிறது. என்ன ஆட்சேபனை? அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தொழிற்சங்கத்திற்கு பேரு சாம்சங் இந்தியா தொழிற்சங்கம். சாம்சங் இந்தியா தொழிற்சங்கம் என்று இந்த சங்கத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. சாம்சங் என்னுடைய பேரு, சாம்சங் என்னுடைய பேரு, என் பேர்ல இவங்க தொழிற்சங்கம் வைக்க கூடாதுன்னு ஆட்சேபனை கொடுத்து, இவன் கொடுத்த இந்த ஆட்சேபனைய தொழிலாளர் துறை ஏற்றுக்கிட்டு அவன் பேரை வைக்க கூடாது. தொழிலாளர் துறை இதுவரைக்கு பல்லாயிரக்கணக்கான சங்கங்களை பதிவு செய்திருக்கு. இங்க இருக்க எல்பிஎஃப் சங்கத்துக்கு பேர் என்ன பேரு? இங்க இருக்க எல்பிஎஃப் சங்கத்துக்கு பேர் என்ன பேரு? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் முன்னேற்ற சங்கம். நாளைக்கு கடலூர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஏன் பேரு? எதுக்கு எல்பிஎஃப் சங்கத்துக்கு பேர் வச்ச அப்படின்னு சொல்ல முடியுமா? பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்வேலியில எல்பிஎஃப் சங்கம் இருக்குது. அந்த சங்கத்துக்கு பேர் என்ன பேரு? நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் ஊழியர் முன்னேற்ற சங்கம். நிறுவனத்துல பேர் வச்சா, நிறுவனத்துல வேலை பார்க்கிற தொழிலாளி, இந்த நிறுவனத்தினுடைய தொழிலாளி, இந்த நிறுவனத்தினுடைய பேர், இப்படித்தான் இந்தியா பூரா சங்கம் இருக்குது. இந்தியா பூரா அப்படிதான் சங்கம் இருக்குது. ஆனா ஒரு பன்னாட்டுக்காரன் வந்து, பன்னாட்டு முதலாளி வந்து, நீ இப்படி வைக்க கூடாதுன்னு சொன்னா, இந்த தொழிலாளர் துறை, திமுகவினுடைய தொழிலாளர் துறை, திமுக அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் துறை அதை கையில வாங்கி வச்சுக்கிட்டு, அதை வச்சுக்கிட்டு சங்கத்தை பயணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அதை விட ஒரு அசிங்கம் வேற வேண்டாமா? நாளைக்கு எல்பிஎஃப்க்கு இந்த நிலைமை வராதா? உண்மையிலே எல்பிஎஃப் தொழிற்சங்கமாக இருந்தால், எல்பிஎஃப் வந்து நாங்கள் தொழிற்சங்கவாதிகள் என்று சொல்வது உண்மையாக இருந்தால், ஊழியர் முன்னேற்ற சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயர் வச்சது உண்மையாக இருந்தால் எல்பிஎஃப் உட்பட இதை எதிர்க்கணும். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அவ்வளவு அக்கிரமத்தை செய்கிறார்கள்.